இந்த மாந்திரீகத்தில் இடுகாட்டு பூஜை, சுடுகாட்டு பூஜை பார்த்துருக்கோம், மயான பூஜை பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் எத்தனையோ பூஜைகளை பார்த்துருக்கோம். இடுகாட்டு பூஜை இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இடுகாட்டில் ஒரு பிணத்தை வச்சு திருப்பி எடுத்துன்னு போகிறனுடைய விஷயம் தெரியும். அவங்க உட்காந்து மந்திரத்தை சொல்லுவாங்க, இவன் என்ன பாவமானா இவன் என்ன புண்ணியமானான்ற பாவத்தை சொல்லிட்டு வேணுன்னா கூட அதுக்கு காசை போட்டு காசை அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க, பணத்தை இவங்க எடுத்துன்னு போயிட்டு புதைச்சிட்டு வந்துடுவாங்கன்றது விஷயம் தான் அவங்களுக்கு தெரியும். இடுகாட்டில் 8 வகையான அஷ்டகர்மத்தையும் செய்யலாம். 8 வகை செய்ய முடியாது, 6 வகை தான் செய்ய முடியும். வசியும் மோகனத்தை தவிர மீது எல்லாமே அந்த இடத்துல செய்து பாஸ் பண்ணிக்கலாம். இது மாந்திரிகம் தெரிஞ்சவங்க தான் செய்யணும்னு கிடையாது, மாந்திரிகம் தெரியாதவங்க கூட செய்யுது. மாந்திரிகமே தெரியாதவங்க கூட நான் சொல்கிற இந்த ரகசியத்தை கேட்டு நீங்கள் தாராளமாக செய்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ தொல்லைகள், எத்தனையோ வேலைகள், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ இது இருக்குது. மாந்திரிகிட்ட போக முடியல, சரி மாந்திரிகிட்ட போனீங்களா இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா முடியாதுன்ற வேலையே கிடையாது, அவளுக்கு கரெக்டாக முடியும். வசியத்தை தவிர, மோகனத்தை தவிர இது எல்லாமே நீங்கள் செஞ்சு பாஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லாவும் இருக்கும், கடுமையாகவும் இருக்கும். வேலை செஞ்சாக்க ரொம்ப கொடுமையாக வேலை செய்யும். அப்பேற்பட்ட வேலை செய்கிறது இதுக்கு தேவை 6 முட்டை. எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் 6 எலுமிச்சம்பழம் தேவைப்படுறதுக்கு. 6 எலுமிச்சம்பழம் 6 முட்டை இருந்தால் போதுமானது. 7 எலுமிச்சம்பழம் இருந்தாக்கா நீங்கள் 2 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பலி கொடுத்துட்டு 5 எலுமிச்சம்பழத்தை இந்த பொம்மையை சுற்றி வச்சு நான் போட்டிருக்கிற சக்கரத்தை போட்டு, சக்கரத்தை நான் எப்படி போட்டிருக்கிறோன்னு கேட்டிங்களேனாக்கா, முக்கோணத்தை போட்டு முக்கோணத்துக்கு மேலே பிரம்மனுடைய வட்டமும் முக்கோண வட்டமும் 2 தான் போட்டிருக்கேன். சுற்றில அந்த 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 சக்கரத்தை நீங்கள் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள், மஞ்சள் கிழங்கு மாவை அரைச்சி அதோடு சேர்த்து அரிசி மாவை சேர்த்து தான் நீங்கள் பொம்மை பிடிக்கணும். அதோடு சேர்ந்து தான் பாவையாவே உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். சரிங்களா? இதை நீங்கள் செய்கிறீங்க. இதை நீங்கள் செய்து முடிக்கிறது, இந்த பொம்மையை செய்துடுறீங்க. பொம்மையை செய்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா, இந்த பொம்மையை செய்துட்டீங்க. குங்குமத்தை அதனுடைய வாய், கண் இது 2க்கு குங்குமம் தான் போடணும். நெஞ்சுக்கு நேரம் குங்குமம் போடலாம். 6 முட்டையை வாங்கி 6 முட்டையில் என்ன பண்ணீங்கன்னாக்கா, உங்கள் எதிரிகளை ஒழிக்கணுமா, உங்களை சதா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை அழிச்சே தீரணுமா, மாரணத்தினுடைய வழி இல்லை, மாரணத்துக்கு ஒப்பான வழி இது. புரியுதுங்களா? இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கேட்டிங்கனாக்கா, நாளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. செவ்வாய் சனி அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா, செவ்வாய்க்கிழமைக்கு வரக்கூடிய அமாவாசை, சனிக்கிழமைக்கு வரக்கூடிய அமாவாசை, இதை மட்டும் நீங்கள் பார்த்து செய்தாவே போதும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அதுக்கு எந்த நாளாக இருந்தாலும் செஞ்சிடலாம். அது செவ்வாய்க்கிழமைக்கு வரக்கூடிய அமாவாசையோ இல்லை சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையிலையோ இது செய்தீங்கன்னாக்கா இன்னொரு அமாவாசைக்குள்ளே நீங்கள் ரிசல்ட் பார்த்துடலாம். அவ்வளோ நல்லா வேலை செய்யும் அந்த இடுகாட்டு பூஜை ரகசியம். இது வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, மஞ்சளை வாங்கிட்டு மஞ்சள் இல்லாட்டி மஞ்சள் தூளை கூட வாங்கிட்டு அதில் பொம்மையை பிடிச்சிடுங்க. பொம்மையோட சேர்த்து கொஞ்சம் அரிசி மாவும் போட்டு பிடிச்சிக்கோங்க. அரிசி மாவை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பாவையை செய்துடுங்க. பாவை செய்துட்டு 6 முட்டையை வாங்க. 6 முட்டையிலையும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எழுதிக்குங்க. எந்த பிரச்சனைனா இருக்கட்டும், சின்ன சண்டையாக கூட இருக்கட்டும், பெரிய சண்டையாக கூட இருக்கட்டும், எந்த வேலை செய்யறதுனாலும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட இது சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் முழுகாமல் இருக்கக்கூடாது. யாரும் முழுகாமல் இருக்காங்கன்னு கேட்டிங்களானாக்கா, 7 ஜென்மத்துக்கு அந்த சாபம் தாங்கும். முழுகாமல் இருக்கிற பெண் வீட்டில் மாந்திரிகத்தை செய்து அவங்கள ஏதாச்சும் கெடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பால் மறந்துட்டு சாதத்தை சாப்பிட்ற வரைக்கும் அது தெய்வத்தினுடைய குழந்தை. அந்த குழந்தை சிசுவாக வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது காட்டி நீங்கள் மாந்திரிகத்தை பண்ணீங்க, உங்களுக்கு மாந்திரிக பலிதமும் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதோடு சர்வ நாசமாகி போய் சேர வேண்டியது தான். அதே மாதிரி கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுற மாதத்தில் போய் மாந்திரிகத்தை யாருன்னா பண்ணிட்டு போகிறீங்க, அப்படி ரிட்டர்ன் ஆகிடும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்துலையும் செய்யக்கூடாது, ஆடி மாதத்துலையும் செய்யக்கூடாது. இந்த மாதத்துங்களெல்லாம் ஏன் செய்யக்கூடாதுனாக்கா, தெய்வ தேவதைகள் பூமிக்குள்ளே நடமாற மாதங்கள் அதெல்லாம். அதே மாதிரி மார்கழி மாதத்துலையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக செஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் செஞ்சுக்கிட்டு வரணும். என்ன பண்ணுறது, ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் இது வேணால் நல்லபடியாக நடக்குமா, அது வேணால் நல்லபடியாக நடக்குமான்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்க. தப்பு இல்லை. இருந்தாலும் கடவுள் செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்து கொடுக்கின்ற சில விதிமுறைகள். அதனால தான் காலம், நேரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், அது என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சொல்லி செய்துக்கிட்டு போனீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். மார்கழி மாதம், கார்த்திகை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், இந்த மாதத்துங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த டைமில் மாந்திரிகம் செய்ய வேணான்னு சொல்லலை. ஒருத்தர் அழிக்கிறதுக்காகவோ இல்லைன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னாக்கா, சப்போஸ் அவங்கக்காண்டி ஐயப்பனுக்கு மாலை போட்டுருந்தீங்கன்னா தர்மசாஸ்திரம் அவங்க மாலை போட்டுக்கிறாங்கனாக்கா அதை செஞ்சுட்டு நானே ஒரு முறை பட்டேன். அதில்
அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா புரட்டாசி மாதத்தில் ஒரு பொழுது இருப்பாங்க. அவர் பெருமாளுக்காக வந்து அவங்க இருந்து சனிக்கிழமை சாமி போகிறதுக்கு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் செஞ்சுவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து தப்பாக நடந்துக்கிட்டு போச்சுனாக்கா நீங்கள் வந்து இந்த ஆள் என்னத்தை சொல்லி வச்சாலும் என்ன நடக்குதுன்னு தெரியல மனசு கஷ்டப்படாது. சரிங்களா? அதே மாதிரி ஆடி மாதம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது எல்லாமே வந்து ஜனத்தங்களுக்கு வந்து தேவதைகள் நடமாட்டிக்கிட்டு இருக்கிற நாளில் வந்து இது செய்யாதீங்க. புரட்டாசி மாதமும் செய்யாதீங்க. அதே மாதிரி இது மார்கழி மாதமும் செய்யாதீங்க. அந்த டைம் கெட்டதை விட்டுட்டு மற்றது என்ன செஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி, நம்ம வந்து விஷயத்துக்கு போவோம். இப்போ வந்து இந்த மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து அரிசி மாவை கொண்டு வந்து நீங்கள் பொம்மையை செய்துட்டீங்க. இடுகாட்டில் போய் எப்படி பூஜையை போகிறது சொல்ல ஒரு வாழை இலை ஒன்று வாங்கிக்கோங்க. வாழை இலை வந்து நான் செய்ய முடியல இப்போ அர்ஜென்ட்டாக வேலைங்க நிறைய இருந்ததுனால உங்களுக்கு இந்த டைமில் இந்த பதிவு போட்டுன்றதுக்காக நான் போட்டேன். வாழை இலை ஒன்று வாங்கிக்கோங்க. எருக்கினுடைய பால் வந்து இந்த இந்த அரிசி மாவில் செய்யப்பட்ட மஞ்சள் தூளாலையும் அரிசி மாவாலையும் செய்யப்பட்ட இதுக்கு வந்து எருக்கும் பால் தான் ஊற்ற வேண்டியிருக்கும். எருக்கும் பால் ஊற்றுறீங்க. 6 முட்டையில வந்து 6 பேர் ஆண் உருவத்தை வரைஞ்சிக்கோங்க. பெண்ணாக இருந்தால் பெண் உருவத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்களா? வரைஞ்சிட்டோன்னா அவங்களுடைய பேர், அவங்களுடைய அம்மா பேரை மட்டும் எழுதிங்க. அவங்க குலதெய்வத்துடைய பேரை எழுதிட்டீங்க. இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க. அதோடு கேட்டிங்கனாக்கா அவங்க இருக்கிற ஊர் பேரையும் எழுதணும். அம்மா பேர் எல்லா பேரையும் எழுதிடுங்க. அவங்க இருக்கிற ஊர் பேரை வந்து ஒரு மார்க்கரு ஸ்கெட்ச் ஒன்று எடுத்துனா அப்புறம் பிளாக் கலரில் முட்டையில் வந்து எழுதிடுங்க. எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதே மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி வந்து முக்கோணம் நடுவுலையும் அதுக்கப்புறம் நாற்கோணம் வந்து மேலேயும் அதுக்குள்ளே வந்து முக்கோணத்தையும் போட்டு அதுக்கு நடுவில் வந்து பொம்மையை வச்சுருங்க. எங்கே செய்கிறீங்க? இடுகாட்டில் இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்க. முட்டை இதெல்லாம் செஞ்சு எடுத்துங்க. எலுமிச்சை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே செய்து முடிச்சுட்டு அவங்களோட பேரெல்லாம் எழுதுக்குங்க. இதில் வந்து நீங்கள் தகுடு கூட எதுவும் எழுதி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ஒன்று கேட்டிங்களா, அதை மண் பாத்திரத்தில் போட்டு அப்படியே புதைக்க போகிறீங்க. அவ்வளோதான் விஷயமே இது உங்களுக்கு. என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த மஞ்சள் பாவெல்லாம் செய்துக்குது மண் பாத்திரத்தில் வச்சுக்கணும். முட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இடுகாட்டில் வந்து தெற்கு முகமாக பார்த்து உக்காருங்க. இடுகாட்டில் தான் அந்த படத்தை வைக்கிறாங்களே, தெற்கு முகமாக பார்த்து நீங்கள் உக்காந்து இது என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இதுக்கு மந்திர உபாசனையோ எதையுமே தேவையில்லை. இதை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரே இந்த அமாவாசை செய்யுங்க, அடுத்த அமாவாசைக்குள்ளே வேலை கரெக்டாக நடத்துக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணி கற்பூரம் மட்டும் வந்து என்ன பண்ண நிறைய வாங்கிக்கோங்க. ஒரு 108 கற்பூரமாக வாங்கிக்கோங்க. பிள்ளை கற்பூரமாக அந்த சூடன்னு சொல்கிறேன் இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணி அவுள் பொறி கடலை இது மட்டும் தான் வாங்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா வாழை இலையில் வந்து இந்த பொம்மையை சேர்த்து வச்சுக்கோங்க. முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துன்னு போயிட்டு நம்ம இடுகாட்டில் வச்சு இதை போட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல பொம்மையை வச்சுட்டு என்ன பண்ணாக்கா இது வந்து தெற்கு பக்கமாக அதை தான் பிணத்தை எடுத்துன்னு போயிட்டு தலையை வந்து தெற்கு பக்கமாக வச்சு முகத்தை வந்து வடக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி புதைக்கிறாங்க இல்லையா, அதே வாட்டில் இதை வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா உக்காந்து அந்த இடத்துல உக்காந்து இவங்களுடைய பேரெல்லாம் எழுதிட்டீங்களா. இந்த பொம்மையினுடைய இங்கே வந்து ஒரு பள்ளம் போட்டு குங்குமத்தை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பள்ளத்தில் வந்து என்ன பண்ணால் கற்பூரத்தை போடணும். இதே இந்த பள்ளம் வந்து வாய் வச்சுருக்கு இல்லையா, அந்த வாயில் வந்து கற்பூரத்தை போடணும். இந்த கண்ணாண்டை வந்து கற்பூரத்தை போடணும். இதில் வந்து என்ன பண்ணிங்களாக்கா இங்கே கற்பூரத்தை போட்டு ஒரு முட்டையை அதாவது கற்பூரத்தை நிறைய போடுங்க. நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன் பொம்மையை. நீங்கள் நல்லா பெருசோட போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ மஞ்சள் தூள் வாங்கிக்கிங்க. ஒரு 1/4 கிலோ அரிசி மாவு நல்லா பெருசாக போடுங்க. பெருசாக பொம்மையை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா நெஞ்சாண்டை வந்து ஒரு பள்ளக்குழி மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து வாய் வந்து நல்லா அகலமாக பண்ணுங்கள். கண்ணுங்களை நல்லா பெருசாக பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்குள்ளே கற்பூரத்தை போட்டு இந்த முட்டையை போட்டு எரிய வைக்கணும். அவங்களுடைய பேருங்களை எழுதி வச்சு அதில் வச்சு போட்டு எரிய வச்சுடுங்க. எரிய வச்சுட்டு கற்பூரத்தை போட்டுக்கிட்டே இருங்க, எரிஞ்சிக்கிட்டே இருக்க. அவங்களுக்கு என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனைக்காக இது செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகணுன்றதுக்காக செய்யுங்க. அது எத்தனை மணிக்கு செய்யணும் கேட்டிங்கன்னா 11 மணிக்கு செய்யலாம். ராத்திரி 11 மணிக்கு செய்யலாம். அதிகாலையில் பார்த்தீங்கன்னா விடிய காலம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2லேருந்து 3க்கு செய்யலாம். 3லேருந்து 4 மணிக்கெலாம் செய்யலாம். இது வந்து 1.5 மணி நேரம்லாம் வராது. இதுக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் இதுக்கு எல்லாமே உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அமாவாசை, சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் இது செய்துட்டீங்க, எரிச்சிட்டிங்க. எரிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணாக்கா அந்த எருக்கும் பாலால் வந்து அது வந்து அந்த பொம்மைக்கு வந்து கொஞ்சம் ஊற்ற சொன்னேன் இல்லையா, இதை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு வாழை இலையில் எடுத்து மடிங்க. அப்படியே அந்த வாழை இலையில் மடித்து நீங்கள் எந்த திசையை நோக்கி அது தலையை வச்சுருந்தீங்களோ அந்த திசையை நோக்கியே நீங்கள் போயிட்டு என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா ஒரு பள்ளம் ஒன்று தோண்டுங்க. அந்த பள்ளத்தை தோண்டி அவங்க அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து இது எப்படி இருக்குது அப்படியே போட்டு அதை நீங்கள் புதைச்சிட்டு என்ன பண்ணாக்கா அந்த எருக்கும் பாலை மேலே விட்டுட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த 7 எலுமிச்சம்பழத்தில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் 4 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் 2 எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துட்டீங்க. அங்கேயே உக்காந்துட்டு இதெல்லாம் செய்து முடிச்சோன்னு எருக்கும் பாலை ஊற்றிட்டு அதுக்கு வந்து அங்கே ஒருத்தர் ஒரு பலி கொடுத்துட்டு உங்கள் தலையை சுற்றி தான் இதெல்லாம் அறுக்கணும் தேவை, நசுக்கி போடணும். அங்கேருந்து வந்து எந்த இடத்துல நீங்கள் இதை திரும்பி பார்க்காத வரீங்களா, நீங்கள் எந்த இடத்துல அந்த பாவையை செய்து எந்த இடத்துல நீங்கள் அதை பிரயோகம் பண்ணீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் தலையை சுற்றி என்ன பண்ணாங்க திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்க்காதே வரணும். நீங்கள் நசுக்கி போட்டு வாங்க. அதான் எது செய்யணும், மாரணமே செய்யலாம், சாகவே அடிக்கலாம்.
தாராளமாக சாவடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து மாரணத்துக்கு உண்டான விஷயம்லாம் இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யறதை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. மாரணத்துக்கு உண்டான சக்கரமோ மந்திரமோ பாவையும் அதுக்கப்புறம் அது எந்த திசையில் வைக்கணும், அதுக்கு எந்தெந்த பொருள் தேவைப்படுறதுனாக்கா இன்னும் லேட்டாக அதெல்லாம் போகிறதுக்கு அதெல்லாம் பொறுமையாக போட்டு கொடுக்குறேன். இது வந்து அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும். கை காலெல்லாம் ஃபீஸாக போகும். உடம்புக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு உறுப்புகள் துண்டிக்கப்படும். அப்போ அவ்வளோ கஷ்டமாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த இடுகாட்டு பூஜை. புரியுதுங்களா? இடுகாட்டு பூஜை போகிறதுல வந்து கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்னால் தாங்க முடியல, கொடுமை தாங்க முடியல, என்னால் வேதனை தாங்க முடியல, என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான தெய்வ தேவதையும் இல்லையா, நான் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தேன்னு யாருமே என்னை காப்பாற்றலைன்ற மன வேதனை மன உளைச்சல்ல சொந்தமும் இல்லாத பந்தமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் யாருடைய இது என்ன சொல்லுவாங்கன்னாக்க பக்கபலமும் இல்லாமல் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது மிகப்பெரிய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் செய்து சாதிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்களேனாக்கா கடவுள் நேராக வானத்துலேருந்தும் இல்லை பூலோகத்துலேருந்தோ கீழே இது பாதாளத்துக்குள்ளேருந்து நேராக வந்து அம்மா வாங்க அப்பா நீங்கள் வாங்க உங்களுக்கெல்லாம் வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரே ஒரு ஊசிக்குள்ளே இருக்கிற நூலோட சந்து கிடைச்சா போதும் அதுக்குள்ளே ஒட்டகத்தையும் வச்சுன்னு ஒன்றால் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுமையாக்குது அவ்வளோ கஷ்டமாகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா வேலை ஆகாது. நீங்கள் இதை செஞ்சுக்குங்க. போயிட்டு நைட்டு 11 மணி தானே, இதுக்கு வந்து நம்ம தனியாக தான் போனோமா கூட என்ன பண்ணலாமா, உங்கள் உறவினர்கள் உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு கணவனோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அப்படின்னு சித்தப்பாவோ பெரிய இது யாராவது ஒருத்தர் இருந்தாக்கா ஒரு கூட தண்ணி கூட்டிகிட்டு போங்க. இதை செய்யுங்க தாராளமாக, ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த உலகத்தில் வந்து எந்த விதமான உதவியும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு வந்து உதவி செய்யறது தான் எதிர்பார்ப்பு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கிறது தான் உதவி செய்யறதா இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கி கிடைக்குதா நாளைக்கு வாங்கிக்கிட்டோமா எல்லாமே வந்து விட்டுட்டு போகணுன்ற இடத்துல தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கேட்டிங்கனாக்கா இதை செய்யுங்க. இன்னும் மிளகாத்தூள்லேயே செய்ய வேண்டியது மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சில பொருளுங்களை வச்சு ஆளுங்களை வந்து அங்கமெல்லாம் வந்து அப்படி அழுகி போகிற மாதிரி செய்கிற வேறு விஷயமெல்லாம் இருக்குது. அதை நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? மிளகாத்தூள் செய்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இன்னும் கெட்ட விஷயத்துலலாம் செய்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லதுன்றது எதுவுமே கிடையாது, இல்லை கொஞ்சம் தான். அது மாதிரி என்ன பண்ண இதை பார்த்து செய்யுங்க. இதை செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா திரும்பி வந்துட்டீங்க. அவங்களுக்கு வந்து 7 எலுமிச்சை வந்து 2 பலி கொடுத்துட்டீங்க. ஒன்று வந்து இதை வந்து புதைச்ச உடனே எருக்கம்பாலை ஊற்றுக்கிறீங்க. பசும்பாலை ஊற்றலை, எருக்கம்பாலை ஊற்றிட்டு வந்துக்கிறேன். அந்த குடும்பத்துக்கே வந்து கேட்டால் ஏற்றன்றதே இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை தரமட்டமாக ஆகி அந்த இடத்த விட்டு ஓடி இல்லை ஒரு தற்கொலை பண்ணிக்கணும். இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ஆயப்படுறதுக்காக தான் இந்த இடுகாட்டு பூஜை. இடுகாட்டு பூஜையை வந்து செய்யறதுக்கு வந்து தைரியம் மட்டும் போதாது. உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்தால் திரும்ப ராத்திரிக்கு அங்கே போவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கு பிரகாரம் போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் நீங்கள் சொல்லி அந்த மனசு கஷ்டப்பட்டு அந்த கற்பூரத்தை போட்டு அந்த நெஞ்சிலையும் வாயிலையும் கண்ணுலையும் போட்டு கொளுத்தும் போது உங்களுக்கு அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் வந்து அன்றைக்கே கூட வேலை செய்யணும். அதான் சொல்கிறேன், இந்த அமாவாசை செஞ்சு அடுத்த அமாவாசை கரெக்டாக ரிசல்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வேலை செய்யும். இது யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இதை செஞ்சு முடிங்க. செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து வந்தோன்னே இடுகாட்டில் நீங்கள் எங்கே அந்த பொம்மையை வச்சு நீங்கள் பாவையை செய்தீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு எலுமிச்சை பார்த்து உங்கள் தலையை சுற்றி கட்டுவா வச்சிட்டிங்களா. அங்கேருந்து வந்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த கோயில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடி 4வது திசையில் எங்கே அந்த கோயிலாண்டு போய்ட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து உங்கள் மனக்குறைங்க சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லிட்டு மாதிரி அங்கே ஒரு தலையை சுற்றி வச்சு நசிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிக்கணும். உள்ளங்கையாவே கால் பாதத்தை கூட கழுவணும். நேரம் பண்ணணும். கையெழுத்து அந்த என்ன மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்களா மேலே அந்த மாதிரி தெளிச்சிக்கனால நேரம் உள்ள போகக்கூடாது. நல்லா காது மூக்கு அதே மாதிரிலாம் சுத்தமாக கழுவிக்கணும். கை எல்லாம் சுத்தமாக கழுவிக்கணும். காலெல்லாம் கழுவிக்கணும். வாயை கொப்பிளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா பாதத்தை கூட தண்ணி ஊற்றி சுத்தமாக அலசிட்டு போங்க. அப்படி அலசிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடுகாட்டு பூஜைன்றதில் வந்து உங்களுக்கு இடுகாட்டில் வந்து செய்கிற பூஜையை வந்து 8 நாள்லேயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் அது செய்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருடைய நோக்கத்தில் இருப்பீங்க. உங்களுடைய முழு குறைகளும் சொல்லி சிலர்கிட்ட உங்களால் வந்து வேதனைப்பட முடியாது. எந்த தெய்வமாவது எந்த தேவதையாவது நம்மளுக்கு வந்து உதவி செய்யுமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள், இது கரெக்டாக வேலை செய்யும். அந்த வேலையை செய்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்குங்க. எதிரிங்கிட்ட இருந்து காப்பாற்றிக்குங்க, துரோகிக்கிட்ட இருந்து காப்பாற்றிக்குங்க, செய்வனிலேருந்து காப்பாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் மாந்திரிகத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக்குங்க. ஒவ்வொரு தவறான செயல்கள் எத்தனை இருக்குதோ அத்தனையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பில்லி சூனியம் ஏவலதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு நிறைய வேலை செய்யும். எது செஞ்சு விட்டு அந்த எருக்கம்பாலை விட்டுட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்ச நாள் அதாவது இந்த 8 நாளில் வந்து கேட்டிங்களானாக்கா 8 நாள் பொறுத்து வந்து போயிட்டு அதுக்கு வந்து பசும்பால் வர்றீங்களா திருப்பி எருக்கம்பால் வர்றீங்களா இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய மனவேதனை அங்கே போய் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரம் சீக்கிரமாக நடக்கும். உங்களுக்கு உண்டான பலன் நிறையாவும் கிடைக்கும்னு சொல்கிறேன். நல்லபடியாக செய்து முடிங்க. சரிங்களா? இது செய்து முடிங்க. உங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு இடுகாட்டு பூஜை பாவையை நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், செய்துக்குங்க, ஜெயிச்சுக்குங்க. சரிங்களா?
உங்களுக்கு வந்து இந்த பதிவை நான் போட்டதுக்கு இன்னொரு நல்ல பதிவில் இருக்கிறதெல்லாம் போட்டு கொடுக்குறேன் நான். பாருங்கள், நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.